ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தின் ஆராதனைக்கு வந்தவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தைப்படி நீங்கள் தெய்வத்தை கனப்படுத்தி வந்திருக்கீங்க, ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்தி வந்திருக்கீங்க. ஆகையால் நீங்கள் நிச்சயமாய் இந்த மாசத்துல தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? வந்துட்டேன் பாஸ்டர், கொண்டு வந்து யோசிச்சே வந்துட்டேன். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, பைபிள் இல்லாம கோயில் வரக்கூடாது. செல்போன்ல இருக்கு பாஸ்டர், வெச்சிடும். அதெல்லாம் செல்போன் அது அஜெண்டா ஆபத்துக்கு தான். கையில சர்ச்சை வரும்போது பைபிள் இருக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போனா பைபிள் இருக்கணும் இல்லையா? நிறைய கூட்டத்துக்கு போற விசுவாசிங்க கையாட்டின்னு வருது தவிர கையில பைபிளை காணும். இனிமேட்டு எந்த கூட்டத்தில் நான் உங்களை பார்த்தாலும் கையில பைபிள் இருக்கணும். ஆமா சொல்லுங்க, அதெல்லாம் நல்லதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு பேரே வேதக்காரர்கள், வேதக்காரர்கள். ஆமா சொல்லுங்க, ஏன்னா நம்ம கையில வேதம் இருக்கலாம், நம்ம பேர் வேதக்காரர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நெகேமியாவுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நம்ம சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். நெகேமியாவுடைய வாழ்க்கையில அந்த புத்தகத்துல ஏராளமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் அதை தோண்டி பார்க்கும் போது தான் தெரிகிறது. ஹல்லேலூயா. ஏதோ நெகேமியா ஒரு அலங்கத்தை கட்டி முடிச்சு போயிட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த புத்தகத்துல ஏராளமான ஆசீர்வாதங்களை, ஏராளமான கருத்துக்களை, ஏராளமான புத்திமதிகளை இல்லையா அதுல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். போன வாரம் பார்த்தோம் நெகேமியாவின் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார், நெகேமியாவுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் பார்த்தோம். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நெகேமியாவின் பிரதிபலிப்பு. நெகேமியாவின் பிரதிபலிப்பு. நெகேமியாவுடைய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கையோடு பிரதிபலித்து இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமா சொல்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு இதுவரைக்கும் விளங்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். வாசிமா. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய், இப்போ நம்ம யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? அது அந்த உறுதி இருக்கா உங்களுக்கு? இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் யாரு? இயேசு வெளிப்படும் போது அதான் பிரதிபலிப்பு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேங்க் யூ. கை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு அது இல்லாதனால தாங்க நீங்க நம்ம இந்தியாவில் கிறிஸ்தவம் வளராமலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இயேசுவின் அன்பு நம்மகிட்ட இல்லை, இயேசுவின் உண்மை நம்மகிட்ட இல்லை, இயேசுவின் கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இல்லை. ஆமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் நம்மகிட்ட இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆசாரியத்துவம் நம்மகிட்ட இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்க்கணும்னு சொல்லி. கவனிங்க. கிறிஸ்துவ சமுதாயம் இயேசுவை எப்போ பிரதிபலிக்கிறதோ அன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஆமா சொல்லுங்க. நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்காத வரைக்கும் நம்ம தேசத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, சமுதாயத்துல ஒரு எழுப்புதலை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பிரதிபலிக்கணும் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கணும். பிரதிபலிப்புனா ஜெராக்ஸ் அவர் மாதிரியே இருக்கணும். வாலிப பிள்ளைகள் இயேசு போல இருக்கணும். ஆமா சொல்லுங்க.
ஆமா, தொங்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. எவனா ஒருத்தன் ஒரு பூ கொடுத்தா, ரோஸ் கொடுத்தா வாங்கி வச்சு விழுந்திருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அதாங்க பிரதிபலிப்பு. இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா? உங்க பாஸ்ட் பேர் என்னம்மா? உங்க பாஸ்ட் எந்த சர்ச்சுமா போறீங்க? இல்லையா? உனக்கு இல்ல. சோ அப்படி ஒரு பிரதிபலிக்கிற வாழ்க்கை இருக்கணுங்க. ஆனா நெகேமியாவின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட சில காரியங்கள் இயேசுவோடு ஒரு ஒரு ஒத்து போகிற ஒரு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. வாசிக்கலாம். நெகேமியா என்றாலே யெகோவா என் ஆறுதல். யெகோவா என் ஆறுதல். ஒன்னு 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 இல்லையா நெகேமியா? அதே போல இயேசு கிறிஸ்துவையும் சொல்லுது 2 கொரிந்தியர் 6:3 அவர் சகல ஆறுதலின் தேவன். இயேசு யாரு? சகல ஆறுதலின் தேவன். புரியுதா? அப்போ நெகேமியா என்றால் யெகோவா என் ஆறுதல். கவனிங்க, இயேசுவையும் குறித்து வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும். நம்ம ஆண்டவர் யாரு? ஸ்தோத்திரம். சகல ஆறுதலின் தேவன். கை தட்டுங்க பிரதர். அப்போ உங்கள் ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவன் என்பதை நீங்கள் பிரதிபலிக்கணும். ஆமா சொல்லுங்க. புரியுதா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அந்த உங்க பேச்சு, உங்க நடக்கைகள், உங்களுடைய இரக்கங்கள், உங்களுடைய நற்செயெல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் இல்லையா? ஒருத்தருக்கு போய் நீங்க ஒரு ஆறுதல் சொல்லும் போது, நேத்து எங்களுடைய செக்கினா ஃபேமிலிஸ்ல வந்து ஒரு செய்தி வந்தது. அந்த அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லி உடனே டைப் பண்ண யோவான் 14:1 இல்லையா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களை திக்கற்ற மக்களாய் விடேன். ஆனா நம்ம ஆளுங்க சாவுட்டு போனா டீ குடிச்சு உட்காந்து பேசி கதை உட்காந்துருக்குது. அங்கெல்லாம் அழுதுன்னு உட்காந்துருக்கோம், இது நல்லா சிரிச்சுன்னு உட்காந்துருக்கோம். ஏதோ அவங்க இயேசு வெளிப்படுத்துதல் இல்லையா? பைபிள் சொல்லுது அழுகிற மக்களோடு நீ ஆளணும், சந்தோஷப்படுற மக்களோடு நீ என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். பாருங்க, இயேசு அவர்தான் தேவாதி தேவன், அற்புதத்தின் தெய்வம் இல்லையா? உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உருவாக்குற ஆண்டவர். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளும் வந்து இயேசுகிட்ட, இயேசுவே நீர் இங்கே இருந்திருந்தா என் தம்பி செத்து இருக்க மாட்டான் ஆண்டவரே சொல்லி இயேசுகிட்ட அவங்க 2 பேரும் அழறாங்க. இயேசு சொல்றாரு, அவர் ஆவியிலே கலங்கினார். அவர்தான் தேவனுங்க. ஆனா உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவருக்குள்ள பாருங்க, இந்த 2 பெண்கள் அழுகுறாங்க, இயேசுவே நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துக்க மாட்டான் ஆண்டவரே. இயேசு ஆவியிலே கலங்கினார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். ஏன்? நம்ம ஆண்டவர் சகல ஆறுதல் இல்லை. அப்போ நீங்களும் நானும் கவனிங்க, நெகேமியா பாருங்க, ஒரு அவன் பேருக்கு யெகோவா என் ஆறுதல். அதே போல இயேசுவும் சகல ஆறுதலின் தேவன். ஆமா சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நீங்கள் இல்லையா மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும், குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும், ஆமா சபைக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும், புறஜாதி மக்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலா இருக்கணும். இயேசு குறித்து பைபிள் சொல்றது லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவர்தான் ஆறுதல். சிமியோன் சொல்றார், அவர் பார்த்து தீர்க்கதரிசனமாக 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். யாரு? அவர்தான் இயேசு. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் அவர்தான் இயேசு. அப்ப இயேசுன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர. ஆமென்.
ஹalleluya. அப்போ கவனிங்க, நெகேமியா என்றாலே யெகோவா என் ஆறுதல். ஆனா அதே போல இயேசுவும் கவனிங்க ஆறுதலின் தேவனா. அப்போ கவனிங்க, இப்ப நெகேமியாவுடைய வாழ்க்கை பாருங்க, இயேசுவோடு பிரதிபலிக்கிறது, இயேசுவை வாழ்க்கையோடு பிரதிபலிக்கிறது. ஆகையால் தான் நெகேமியாவுல அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் அந்த புக்கை வாசித்தீங்கன்னா அவர் பல நாளாய் சம்பளம் வாங்கலன்னு சொல்றாரு இல்லையா? கஷ்டப்பட்ட மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்கிறார் அவர். ஆமென் ஹalleluya. கடன்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அதனால தான் பைபிள் சொல்றது நெகேமியா ஒரு ஆறுதலின் ஒரு மகன். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகேமியா வாழ்க்கை எப்படி இயேசுவோடு இணைஞ்சு போகுதுன்னா, நெகேமியா சூசான் அரண்மனையில இருந்தான். நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் சூசான் என்னும் அரண்மனையிலே இருக்கும்போது கவனிங்க. அப்ப நெகேமியா ஒரு நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கையில இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் பைபிள் சொல் நீதிமொழி 8:30 அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தார். பிதாவின் மடி இயேசுவுக்கு ஒரு அரண்மனை. ஹலோ கவனிங்க, பிதாவின் மடி இருக்க கவனிங்க, அது இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்திருக்கும். ஆமா சொல்லுங்க, உண்மைதானங்க? ஹல்லேலூயா. பிதாவின் மடி, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தாலே துயரம் தெரியாதான்? அப்ப பிதாவின் மடியில் நீ தலை வச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாரு. புரியுதா? அப்ப பிதாவின் மடியிலே 8:30 நான் அவர் அருகிலே என்ன பிள்ளையா இருந்தாரா? செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ பிதாவின் மடியிலே இருந்தாலே ஒரு மகிழ்ச்சி தாங்க. ஆமா சொல்லுங்க. புரியுதா? கவனிங்க, சூசான் அரண்மனையிலே அவர் இருந்தார், அது அவருக்கு மகிழ்ச்சி. ஆமா சொல்லுங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இயேசுவோடு பிரதிபலிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் மகிழ்ச்சியோடு கூட இருந்தார். ஆமா சொல்லுங்க. அதனால்தான் உங்களை நாங்கள் தெய்வத்தோடு இணைத்து விட ஆசைப்படுகிறோம். எங்களால உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்க முடியாது. சத்தியத்தை சொல்லுமே தவிர, ஆனா அதை நீங்கள் கை கொண்டு நடக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு அரண்மனை வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தர முடியும். ஆமென். சும்மாலாம் இயேசுக்கு பிதாவின் மடி கிடைக்கல. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இயேசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு போட்டிருக்கு. அதனால கவனிங்க, நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படிதான் பிரதிபலிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வாழ்ந்திருக்கும் தெரியணும். இயேசு சொன்னாரு, பசியா இருக்கவும் பட்டினியா இருக்க கூட நான் கற்றுக்கொண்டேன். அதாங்க பிரதிபலிப்பு. நெகேமியாவுக்கு அரண்மனையிலையும் வாழ தெரியும் இல்லையா? ஜனங்களோடு கூட உபத்திரவங்களை அனுபவிக்க முடியும். மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசே பற்றி, அவன் பெரியவன் ஆன போது, மோசே பெரியவன் ஆன போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனின் குமாரத்தி மகன் எனப்படுவதை வெறுத்துட்டான். ஏன்னா அவன் பார்வோன் குமார்த்தியை பிரதிபலிக்க விரும்பல. மோசே பார்வோனின் குமாரத்தி மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் கைத்தட்டுங்க பார்க்கலாம். சகோதரா கவனிப்பா. தூங்குறவங்க ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களாம் ஒரு அழியிலே சொல்லுங்க.
தூங்குறவங்க, சரி தூங்காதவங்க, விழிப்பா இருக்கிறவங்க. ஏன்னா பள்ளியிலே தூங்கினவன் கல்வி இழந்தான், பிரசங்க கேம தூங்கினவன் மேல விழுந்து செத்தான். பைபிள் போட்டிருக்கு. ஐத்துக்கா அப்போஸ்தலன் பவுல் வந்து உயிரை விட்டு நைட்ல பிரசங்கம் பண்றாரு. இவன் 2ஆம் ஆண்டுல இருந்து பிரசங்கத்தை கேட்கிறான். ஒழுங்கா கேட்கணும் இல்ல, அது ஜன்னல் மேல உட்கார்ந்து கேட்டுக்கிறான். அப்படியே தூக்கத்துல கம்பி விட்டான், தோத்திரம் போயிட்டு. தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். கோயில வந்து தூக்கத்துக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. அது பிசாசு பெரிய தந்திரம். ஆமா, ஏன்னா தூங்கும் போது நீ வார்த்தையை விட்டுடுவ. ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாராம். இவன் மேல மேல பார்த்துனே இருக்கிறான். டேய் நுழைந்ததா சார்? வாழ் ஒன்றி நுழையல சார். அவரு நான் சொன்ன பாடம் உனக்கு மண்டியில நுழைஞ்சுதான் கேட்கிறாரு. இவன் மேல எலி ஒண்ணு பொந்துக்குள்ள போறது பார்த்து வாழ் ஒன்றி வழி நம்மளாம் ஊரு போடுவான வாழ்க்கையில். ஒழுங்கா கேட்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது காது உள்ளவன் கேட்கணுமா. நாங்க சொல்ற வார்த்தை உங்க காதுக்குள்ள போய் இருதயத்துக்குள்ள போயிடணும். அப்பதான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். சரி, ஓகே. நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருந்தது. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்க வேண்டும். உங்களால அரண்மனையிலும் வாழ தெரியணும் இல்லையா? பிதாவின் மடியிலையும் மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும். அதே விதத்தில் உபத்திரவத்தின் மத்தியிலும் இல்லையா, மோசை போல என்ன பண்ணக்கூடாது, நிந்தனைகளை அனுபவித்து தன் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். இயேசு பாருங்க சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடல. ஒரு காலத்துல பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையா இருந்தவர் இந்த உலகத்துல வந்து இல்லையா நமக்காக வந்தபடினால அவருக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை, இருக்க வீடு இல்லை. சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அவருக்கே வீடு இல்லை, நம்ம எதுக்கு வீடுன்னு தெரியல. குர்த்தா வாங்கிக்க வீடு இல்லையா, ஜெபம் பண்ணு, தோத்திரம். அதுக்காக போய் லோன் எடுத்து வீடு வாங்கி இல்லையா கடல்ல முழுகி அப்புறம் தோத்திரம் போட்டுறாத. நான் அதை மறுபடியும் சொல்லினே இருக்கிறேன். இன்னைக்கு பிசாசு வைக்கிற பெரிய கண்ணி என்னன்னா, இல்ல வீடு கடன் எடுத்து வீடு வாங்குறது, லோன் எடுத்து வீடு வாங்குறது இல்லையா. ஏன்னா இவருக்கு கெத்து கிடைக்கணுமா, நமக்கு கெத்து வேணாப்பா. ஆமா சொல்லு. ஆமா, இருக்க வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு தோத்திரம் போட்டு போனோமா இல்லையா. ஏன்னா நீ கடன் வாங்கிட்டுனா இயேசு வரைக்கும் பரலோகம் போக முடியாது. இயேசு வரைக்கும் பரலோகம் போக முடியாது. அது உன்னை இழுக்கும். இயேசு வரும்போது ஆமென் இயேசுவை வாருன்னு சொல்லி கை வைத்து போயிடணும். ஹல்லேலூயா. சரி, அப்போ நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கணும். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் உங்களை பிரிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த தெய்வத்தோடு செய்த அந்த உடன்படிக்கையை உறுதியாய் பிடித்து கொண்டு இல்லையா இயேசுவை நீங்க இல்லையா ஒரு நாளும் அந்த அன்பை விட்டு உங்களை எதுவும் பிரிச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கணும்? ஆமா. ஒரு முறை சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டீங்க? சாது சுந்தர் சிங் பஞ்சாப்ல பிறந்த ஒரு நல்ல தேவ மனுஷன். இயேசு ஏற்றுக்கொண்டார். தேவனுக்காக அவர் சாதுவாக மாறிவிட்டார். ஒரு முறை அவர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருக்கும் போது அவர் வழக்கமாய் தங்குற ஒரு வீட்டில் போய் அவர் கதவு தட்டினாராம். அந்த வீட்டில் இருந்து ஒரு குட்டி புள்ள ஓடி வந்து அந்த துவாரம் வழியா பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு அவரை பார்த்தா இயேசு மாதிரி தெரிஞ்சுதான். ஏன்னா அவரும் தாடி மாதிரி தாடில வச்சுட்டு நல்லா சிகப்பா இருப்பார், காவி உடை தரித்து இருப்பார். உள்ள போய் அம்மா
இயேசு வந்துட்டாங்க, இயேசு வாசப்படி நிற்கிறாங்க, இயேசு வாசப்படி நிற்கிறாங்க இல்லையா. அவரை பார்த்தா ஏசப்பா மாதிரியே இருக்குது. வெளியே வந்து டோரை திறந்தா சாது சுந்தசி நிற்கிறாரா. வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கணும். அப்போ நாங்கள் எங்களை காவி போட சொல்கிறீங்களா பாஸ்டர், எங்களை தாடி வளர்க்க சொல்கிறீங்களா பாஸ்டர்? நீ காவி போடுறியோ தாடி வளர்க்குறியோ, உன் முகத்தை பார்த்தா ஏசப்பாவை பிரதிபலிக்கணும். தம்பி தங்கச்சி இல்லையா? ஆமா. ஒரு பையனை ஒரு 4 மாசம் முன்னாடி பையனை பார்த்தேன். எப்பா என்னடா இவ்வளவு தாடி வச்சிருக்கிற, நீ முஸ்லிமா கிறிஸ்தவனான்னு கேட்டேன். நான் கிறிஸ்தவன் தான் பாஸ்டர். என்னடா இவ்வளவு தாடி வச்சிருக்கிறேன்? இயேசு கூட தான் தாடி வச்சிருந்தாரு. டேய் அவர் நசரேன்டா, அவர் நசரேயன். நீ நசரேனா? உன்னை பார்த்தா இல்லையா? ஆமா, போட்ஸ்காரன் புஷன் போவான், அந்த மாதிரி மூஞ்சி இருக்குது. ஏசை யாரா பிடிப்பானா? போடுவான் ஏசை பார்த்தா. அவர் நசரேயன். கேட்பான், சொல்றான், ஏன்டா இவ்வளவு முடி வளர்க்குற, ஏன்டா அப்படி தாடி வைக்கணும்? இயேசு கூட தான் தாடி வச்சாரு, இயேசு கூட தான் முடி வச்சாரு. அவர் நசரேயன்டா பாவி. அவர் நசரேயன். நீ வைக்கிற தாடி பார்த்தா போலீஸ்காரன் புஷ் போயிடுவான். உன்னை ஒரு முறை குறுக்குன்னு பார்த்தா வச்சுக்கோ, ஒரு அக்யூஸ்ட் இல்லை, கோச்சிக்காது சொல்றேன் பேச்சு. ஆமா, அப்படியே வாயும் தாடி மூடி நடக்குது. கொஞ்சம் ட்ரீட் பண்ணுங்கய்யா, தாடி வை. சொல்றேன், ஏன்பா தாடி வைக்கிற? என் முகம் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் பாஸ், ஒரு தாடி வைத்தா தாடி சரி ஓகே நோ ப்ராப்ளம் இல்லையா? அதை என்ன கொச்சம் வாழ்க்கை. ட்ரீம் பண்ணு. நாங்களாம் ட்ரீம் பண்ண டெய்லி ட்ரீம் பண்றோம், டெய்லி ஷேவ் பண்றோம். ஏன்? ஒரு தேவனுடைய பிள்ளைனா அடைய முகத்துல தெரியணும் பிரதிபலிப்பு. ஆமா, உன் முகத்துல அந்த தேவ பிரசன்னம் தெரியணும். உங்களை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களா எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் முகத்தை பார்த்தா தெரியுதுங்க. ஆனா உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. சோ உங்க முகத்தை பார்த்தா யூ ஆர் கிறிஸ்டின் கேட்கணும். ஏன்? உங்க முகத்துல அந்த தேவ பிரசன்னம், காலைல எழுந்து அவர் முகத்துல முழிச்சிட்டு வர்ற அந்த பிரசன்னம். ஆமா, அதுதாங்க உங்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. புரியுதா? அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வாலி பிள்ளையா இருக்கட்டும், வாலி சகோதரன் இருக்கட்டும், உங்க வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருந்தா, நெகேமியாவுக்கு எப்படி நல்ல உயர்வு, அவன் ஆளுநராக இருந்தான், உயர்ந்த பதவியில் இருந்தான், அரண்மனையில் இருந்தான், ராஜாவின் கண்களில் கிருபை கிடைச்சது. காரணம், அவன் இயேசுவை பிரதிபலித்தான். இயேசுவை பிரதிபலித்தான். புரியுதாமா? ஆமா, குடும்பத்துல நீங்க தேவனை பிரதிபலிக்கணும். பெண்கள் குடும்பத்துல, ஆண்கள் குடும்பத்துல இல்லையா, பிள்ளைகள் குடும்பத்துல இயேசுவை பிரதிபலிக்கிற இல்லையா, நீங்க இருக்கிற இடத்துல உங்க குடும்பம் இல்லையா ஒரு நெகேமியா குடும்பம் மாறி, ஒரு 100க்கு அதிபதி குடும்பம் மாறி இல்லையா, அப்படி விளங்கணும். ஆமா சொல்லுங்க. எப்ப பாரு சண்டை 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 சண்டை, எப்ப பாரு இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சண்டை இல்லாம வாழ முடியுமா? உங்களால வீட்டுல சண்டை இல்லாம வாழ முடியுமா? அது பரலோகம் போனதான் பாஸ்டர். நோ, உங்களால இல்லையா ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய் வாழ முடியும். ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய் வாழ முடியும். எத்தனை நம்புறீங்க? ஆமா, உங்க வாழ்க்கை சரியான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும் போது, சரியா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் போது, உங்க குடும்பத்துல பிசாசு ஒரு நாள் என்ட்ரு ஆக முடியாது. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? உங்க குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்பதை நீங்கள் பிரதிபலிக்கணும். ஆமென். உங்க பிள்ளைகள் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை என்பதை பிரதிபலிக்கணும். புரியுதா? உங்க பிள்ளைகள் வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது சற்று பாருங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னு பாருங்க. என் பிள்ளை கிறிஸ்துவ பிரதிபலிக்குதா அல்லது பிசாச பிரதிபலிக்குதான்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க, நீங்க கொஞ்சம் வெட்டி விட்டுங்கன்னு, 2 பேண்ட்ல கொஞ்சம் வெட்டி விட்டுங்கன்னு. நோ, அது உனக்கு சாபங்களாக வந்துடும். நீ உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா. நேற்று நாங்க வாசிச்சோம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல, விபச்சாரரே விபச்சாரிகளே, யாக்கோபு சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனமா, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம். யார விபச்சாரி சொல்றாங்க? உலக சிநேகம் உள்ளவர்களை.
தேவனுக்கு விரோதமான பகை என்று பகை. அறியீர்களா? சகோதரனே, நம்ம வாலிப்புல கவனிமா, நீ ஒரு உங்களை பா சொல்றீங்க தங்குங்க இல்லையா? ஆமா, நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆட்கள். ஆனா சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்க அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உலகத்துக்கு நீ சிநேக விரும்பினா உனக்கு பிதாவின் அன்பு இருக்காது. புரியுதா? புரியுதா? ஆமா, உலகத்தான் எல்லாம் செய்வான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கணுமே தவிர உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் உலகத்தை பிரதிபலிக்க கூடாது. உலகத்தின் ஆசாபாசத்தை பிரதிபலிக்க கூடாது. நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகம் தீட்டுள்ளதான் ஒண்ணு அங்க பிரவேசிக்காது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிச்சினா நீங்க பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருக்க முடியும். ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு ஆனா தகுதியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. புரியுதுங்களா? அதனால ஞானமா இருங்க. இல்ல பாஸ்டர், எங்க காலேஜில் பிள்ளைங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போறான், என் கூட படிக்கிற கிண்டல் பண்ணிட்டு போறான், முன்னாடி நாட்டு போற மாதிரி அப்படி இந்த 8 முழம் சேலையை சுத்தின்னு வரேன். நான் நாட்டு போறேன் தான், ஆனா நான் மெய்யூருக்கு போற ஆளுப்பா. ஹலோ ஹலோ, புரியுதா? அப்ப யாரை இவர் விபச்சாரின்னு சொல்றாரு? யாரை விபச்சாரின்றாரு? யார் நீங்களா இருந்தாலும் சரி, உலக சிநேகத்தில் நீ இருந்தீனா நீ தேவனுடைய பார்வையில் விபச்சாரன், விபச்சாரி. உனக்கு பிதாவின் அன்பு கிடைக்காது. ஆமா சொல்லுங்களேன். புரியுதா? 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 அப்போ நாங்க இப்படிதான் நாட்டு போற மாதிரி தான் இருக்கணும் பாஸ்டர். என் இருந்துட்டு போய் என்னப்பா உனக்கு இந்த இதெல்லாம் எப்போ வந்துச்சு? எப்போ வந்ததுதான்? புரியுதா? ஆமா, புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆமா, எவ்வளவு இருந்தாலும் ஆட்டம் ஆடக்கூடாது. ஆட்டம் லிமிட் இருக்கணும். பிதா நம்மளை பார்த்துக்கினே இருப்பாங்க, ஏசப்பா நம்மளை பார்த்துக்கினே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன்னா, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியணும். புரியுதா? ஆமா, உன் ஃப்ரெண்ட், உன் நண்பனை சொல், நான் உன்னை சொல்லுவேன். உன் ஃப்ரெண்ட் யாரு? உன் நண்பன் யாரு? உன் நண்பன் யாரு? ஒரு பர்னபாஸா இருக்கணும். புரியுதா? நல்ல கூட சேர்ந்தாங்க உன் நல்ல புத்தி வரும், கெட்ட கூட சேர்ந்தா உன் கெட்ட புத்தி தான் வரும். அதனால நல்லவங்களோடு சேருங்க, நல்லவனோடு சேரு. உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடு தான் இருக்கணும். நல்லவங்களோடு சேருங்க. ஹல்லேலூயா. ஆமா, சினிமா கோட்டாக்கு போறவன் இல்லையா, தண்ணி அடிக்க போறவன், அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. விஷ் பண்ணிட்டு வந்தேங்கண்ணா, பச்சி நான் வாங்கி தரேன் மச்சான், வாடா, வாங்கி கொடுப்பான், நரக்கு திட்டு போயிடுவான். ஆண்டவர் சொல்றார், இந்த பார்த்து நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது. மூன்றாவது நெகேமியா ராஜாவின் ஊழியக்காரராக இருந்தான். நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். நெகேமியா ஒரு ராஜாவின் ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செய்யவும் ஊழியம் கொள்ளவும் வந்தார் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, பிரதிபலிக்கணும். எப்படி நெகேமியா அர்த்தசஷ்ட ராஜா, அவருக்கு இவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு பானபாத்திரக்காரன், ஒரு பொறுப்பான ஒரு மனுஷன். ஏன்னா இவர் செக் பண்ணி கொடுத்தாதான் ராஜா சாப்பிடுவார். அந்த அளவுக்கு ராஜாவின் உயிர் யார்கள் தான் இருக்கு?
நெகேமியா கையில் தான் இருக்கு. ஆனா அவன் உண்மையா இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் தன்னை அழைத்த தெய்வத்துக்கு உண்மையா இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. என் பிதாவின் சித்தத்தை நான் செய்வதே எனக்கு போஜனம் என்று சொன்னார் ஆண்டவர். ஒரு நாளும் அவர் தன் பிதாவின் சித்தத்துக்கு விரோதமா செய்யவே இல்லை. ஏன்னா இயேசு பிதாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருந்தார். பிள்ளைதான், ஆனா ஊழியம் செய்ய வந்தார் அவர். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று பிதா கேட்டபோது பரலோகம் பாருங்க சைலண்ட் ஆயிட்டான். இயேசு சொன்னாரா, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புமான், நான் இருக்கிறேன். அதுதான் ஏசாயா சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசுவை குறித்து தான் ஏசாயா தீர்க்கமாக இதை சொல்லுகிறார். ஆமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம் கூட இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. கவனிங்க, ஊழியம் எல்லாம் நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, ஆனா இயேசுவை பிரதிபலிக்குதா இல்லையா? நீங்க நிறைய பேர் யூடியூப் ஓபன் பண்ணிட்டாவே இல்லையா, நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வது பார்க்க முடியும் இல்லையா? கலர் கலரான லைட்டு, கலர் கலரான போர்டு, கலர் கலரான ட்ரெஸ் இல்லையா? சினிமாக்காரனா இல்ல பாஸ்டர்னே தெரியல, அப்படி மாறி போச்சு. ஹலோ, யாரை வெளிப்படுத்துறாங்க, யாரை பிரதிபலிக்கிறாங்க? ஹல்லேலூயா, புரிஞ்சுட்டா? கவனிங்க, நம்முடைய ஊழியம் கூட இயேசுவை பிரதிபலிக்கணும். இயேசு 61 அதிகாரம் இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை தெரிந்து கொண்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அப்ப ஊழியம் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும் சொல்லணும். அந்த ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தாவே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க இல்லையா? என்னுடைய ஆவி கொஞ்சம் அனல் மூளுங்க. ஆமா, அப்படிதான் உங்க ஊழியம் இருக்கணும். நெகேமியா அப்படிதான் இருந்தார். அதுதான் ராஜாவுக்கு அவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது, தய கிடைச்சது. ஆமா சொல்ல, நான் எங்க பாஸ்டர் சொன்னேன், உதவி ஊழியம் செய்யறவங்க கூட சில ஒழுங்குமுறை இருக்குன்னு பைபிள் போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு புத்தகம் 4-3 அதிகாரம் நினைக்கிறேன். உதவிக்காரருடைய ஊழியம் செய்யவும் கூட குற்றப்படாத ஊழியமா இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். உதவி ஊழியம் செய்யணும் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படக்கூடாது. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். கவனிங்க, உதவி ஊழியன்றது லேசான ஊழியம் இல்ல, அதுவும் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம். அந்த ஊழியம் செய்யறதுக்கும் you are tested. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராயும் இராமல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால். அப்ப கவனிங்க, ஊழியம் செய்யணும், எல்லாம் ஊழியம் செய்யணும், ஆனா அது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் இல்லையா? கவனிங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய பிரதிநிதியா தான் ஊழியம் இங்க இருக்கிற பூமியில. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரரும் சரி, தேவனுடைய பிரதிநிதியாய் தான் நாம் செயல்படுகிறோம். அப்ப எப்படி இருக்கணும்? இருநாக்கு இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டப்படக்கூடாது. மதுபான பிரியராய். ஏன் அந்த பாஸ்டர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறாரு? இப்ப அவங்க வீட்டுக்காரர் வேலைகளை போயிருப்பாரு, ஏன் இவர் போல அன்டைம்ல வேலைக்கு? அன்டைம்ல போவாத, விசிட்டிங்லாம் போவாத, போனா இந்த நாள் கூட்டின்னு போ.
அல்லேலூயா. அந்த வீட்டை போய் தேவன் பார்க்க சொல்றாருன்னா இன்னொரு விசுவாசி கூட்டி போ. அன்டைமில் போகாத, அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகாத. சந்தேகம் வரும், பிசாசு தட்டுவான் இல்லையா. நான் போன வாரம் சொன்னேன், 4 ஆவி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெளிலாளின் ஆவி, போத்திபாரின் ஆவி, எசபேலின் ஆவி, ஏரோதியாளின் ஆவி, எல்லாம் பொம்பளை ஆவி தான். ஆண்கள் ஆவி அப்படியேதான் இருக்கான்னு தெரியல. தாவீது ஒன்றுதான் இல்லையா, பேரை கெடுத்துட்டான். ஆனா இந்த ஆவிகள் தான் அந்த ஊழியக்காரன் என்ன பண்றது, வெளுத்தள்ளுறது. புரியுதா? முதல்ல யாரு? போத்திபாரி. அவள் நித்தம் நித்தம் அவள் என்ன பண்ணலாம், ஜாக்கிரதை. மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பும், கட் பண்ணு. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, படுத்துட்டீங்களா, ஏன் தாளாட்ட போறியா, இல்ல தலகாணி கொடுக்க போறியா? 10 மணிக்கு இன்னொரு பேச்சு. ஹலோ, நோ நோ, ஜாகிரதையா இருக்கணும். ஊழியக்காரன் கூட 10 மணிக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, ஆமா பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஞானமா இருக்கணுங்க. ஏன்னா உங்க ஊழியம் இயேசுவை பிரதிபலிக்கணும். இயேசுநாதர் எந்த வீட்டு போனாலும் குறைஞ்சது ஒரு 100 பேர் பின்னாடி போயின்னு இருப்பான். போனா 100 பேர் 12 பேர் கட்டாயம் போவாங்க. அப்போ அவரால் என்ன பண்ண முடியாது, எந்த தவறும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? உங்க ஊழியம் கூட ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க, புரியுதா? புரியுதா? அப்படி ஒரு பிரதிபலிப்பு உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் நெகேமியாவின் வாழ்க்கையும் பாருங்க, ஒரு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆமென். நீங்க மறைந்தாலும் இல்லையா, பேர் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க, நல்ல மனுஷங்க இல்லையா, அப்படின்னு பேர் சொல்லணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நெகேமியா ஒரு ராஜாவுக்கு ஊழியக்காரனா இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு ஊழியக்காரனா இருந்து இந்த உலகத்துல 33 வருஷங்கள் ஊழியம் செய்து கரைப்படாத தெய்வமாக, குற்றமற்ற தெய்வமாக இல்லையா, நீதியுள்ள தெய்வமாக, அன்புள்ள தெய்வமாக இல்லையா தன்னை வெளிப்படுத்தி, ஆமென், அவர் அது கடைசி வரைக்கும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவர் சிலுவிலே ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் 100க்கு அதிபதி சொல்றான், இவர் ஒரு நீதிமான். எந்த 100க்கு அதிபதி அவரை சிலுவையில் தூக்கி அறிஞ்சான், அவன் சொல்றான், இவர் ஒரு நீதிமான் என்று நான் பார்க்கிறேன். புரியுதா பிரதர்ஸ்? ஆமா, நீங்க என்ன என்ன ஜாப் செஞ்சாலும் சரி, அங்க இயேசு கிறிஸ்து நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு டாக்டரா இருக்கீங்களா, சந்தோஷம். ஒரு டீச்சரா இருக்கீங்களா, சந்தோஷம் இல்லையா. ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்களா, சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு இன்ஜினியரா இருக்கிறீங்களா, சந்தோஷம். ஒரு மேனேஜரா இருக்கீங்களா, சந்தோஷம். நீங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, அங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்ட வேண்டும். ஆமா, புரியுதா? ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, இயேசுவை பிரதிபலிச்சு காட்டுங்க. உங்கள் ஆண்டவரை பிரதிபலிங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அப்போதான் உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதங்கள் வரும். உங்க பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் இல்லையா. உங்க வாழ்க்கையில நெகேமியா போல நல்ல நல்ல உயர்வுகள், நல்ல ஆசீர்வாதங்கள், கிருபைகள், திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள் எல்லாம் உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்து அவர் வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நெகேமியா தமது ஜனத்தை சந்திக்க இடிபாடுகளால் நிறைந்து கடந்த எருசலேமுக்கு வந்தார். நெகேமியா 2:10. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. கவனிக்கணும்,
நெகேமியா அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லையா, தன்னுடைய தேசத்திலே தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது கேள்விப்பட்ட உடனே பாருங்க, அந்த இடிபாடுகள் நிறைந்த அந்த பட்டணத்தில் இரவு சோதனை செய்கிறான். கழுத மேல ஏறி போய் சோதனை செய்கிறான். பாருங்க, அந்த இடிபாடுகள் நிறைந்த அந்த இடங்களை போய் பார்த்து சோதனை செய்து இல்லையா திட்டங்களை தீர்க்கிறான். எல்லாரும் தூங்கிட்ட பிறகு இவர் நகர சோதனை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாவத்தால் சீர்கெட்டு கடந்த உலகில் பாவிகளை தேடி வந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. இயேசு அப்படிதான் வந்தாரு. இயேசு உலகத்து வரும்போது உலகம் எப்படி இருந்தது? பாவத்தால் நிறைந்த உலகமாய் இருந்தது, பாவிகளால் நிறைந்த உலகமாய் இருந்தது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இடிபாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போன சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தார். வாசிக்கலாம், ரோமர் 8:3, பிலிப்பியர் 2:7-8. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பிதாவுக்கு நன்றி சொல்லுங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கு ரெண்டு காரியம் செய்யற. ஒன்னு, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தேவன் அனுப்பினார். ஹலோ, புரியுதா? 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 அப்ப கவனிங்க, எப்படி நெகேமியா அந்த இடிபாடுகள் நிறைந்த அந்த இடத்தை இரவு வேளையில சுற்றி பார்த்து அதை ஆய்வு செய்து அதுக்கான திட்டங்களை தீட்டினாரோ, அதே போல பரலோகத்தின் தெய்வமும் இல்லையா, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல இல்லையா, இயேசு கிறிஸ்துவை இல்லையா, கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்புகிறார். கைத்தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். இயேசுனா என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். புரியுதா? புரியுதா? பாருங்க, இயேசு கிறிஸ்து நெகேமியாவுடைய அந்த அவன் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட இணைந்து போகுது. பாருங்க, ஆமா சொல்லுங்க, புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கணும். ஒரு ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒன்னு, பாவத்தின் சாயல், பாவத்தை போக்கும் பரிகாரம். இப்ப நமக்கும் ரெண்டு சாயல் இருக்கு இல்லையா, பழைய மனுஷன், புதிய மனுஷன். நீங்க யாரை வெளிப்படுத்த போறீங்க? பழைய மனுஷனியா? எத்தனை பேர் பழைய மனுஷனை வெளிப்படுத்துறீங்க? சொல்லுவோம், நான் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா அப்ப நீ பழைய மனுஷன் தான். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா நீ பழைய மனுஷன் தான், புது மனுஷன் இல்லை. ஆனா இயேசு பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக வந்தார். புரியுதா? புரியுதா? நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கணும், பாவத்தின் சாயலா இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம யாருடைய சாயல் தெரியுமா? ஒரு காலத்துல யார் சாயலா இருந்தோம்? ஆதாமின் சாயலா இருந்தோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இப்ப தேவ சாயலாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இயேசுவை அனுப்பினார். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை இல்லையா, பாவ பிரமாணத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். புரிஞ்சுட்டா? நம்ம வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை. நீங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, பாவத்தின் சாயலா இருக்கலாம், ஆனா பாவத்தை போக்கும் பலியாகவும் நீ மாறணும். என்ன அர்த்தம்?
பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் ஜெபிக்கணும். அதான் இல்லையா அந்த பலி. இயேசு கிறிஸ்து குறித்து எபிரேயர் 3 சொல்றாரு, அவர் ஒரு ஆசாரியன். இயேசு கிறிஸ்து குறித்து தேவன் சொல்றது எபிரேயர் 3 அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தமான சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற இயேசு யாரு? ஒரு அப்போஸ்தலர். இயேசு யாரு? ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்டவர். பிரதான ஆசாரியன். ஆசாரியன் யார் தெரியுமா? கவனிங்க, ஆசாரியன் யாரு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் நிக்கிறவன் தான் ஆசாரியன். நீ யாரு? ஒரு ஆசாரியன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் நிக்கணும். தேவனுக்காக மனுஷன்கிட்ட போனோம், மனுஷனுக்காக தேவன்கிட்ட போய் சேரணும். தேவனுக்காக மனுஷன்கிட்ட போனோம். இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறார் இல்லையா? அவன் தாங்க பிரதான ஆசாரியன். புரியுதா? நிக்கணும், தெருப்பிலே நிக்கணும். ஆமென். அதுதான் நீங்க தேவனை வெளிப்படுத்துவது. ஒவ்வொரு வீட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு தேவ சாயல் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரதான கவனிங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் கவனிங்க. யோபுல 1:5 வாசிக்கிறோம். யோபு ஒரு ஆசாரியனா இருந்தார் தன் குடும்பத்துக்கு. 1:5. யோபு அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி கவனிங்க, அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து கவனிங்க தகப்பனே, கவனிங்க, பிள்ளையை பெத்து போட்டோம் இல்ல, அந்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தெய்வ சமூகத்தில் நிக்கணும். என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா எல்லா பிள்ளையும் வரவழைச்சு அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய 10 பிள்ளை எல்லாருடைய எண்ணிக்கையின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமா யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். கைத்தட்டு யோபுக்கா, கைத்தட்டுங்க பாருங்க. அப்பா கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 3 கொடுத்திருக்காரா? 4 கொடுத்திருக்காரா? 5 கொடுத்திருக்காரா? 6 கொடுத்திருக்காரா? இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைக்கு நீங்க சர்வாங்க தகனம் பலி செலுத்தணும். இன்னும் பிள்ளைகள் சீர்கெட்ட பிள்ளையாய் மாறி விடுவார்கள். எந்த அப்ப காலை எழுந்து பிள்ளைங்க பலி செலுத்தணுங்க. அமெரிக்கா தேசத்துல சூசன்னா வெஸ்லி என்ற ஒரு அம்மையாருக்கு 19 பிள்ளைகளா. கடவுளே, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது பாஸ்டர். இந்த 2 வச்சு நான் படாத பாடுபடுறேன். 19 பிள்ளையா? ஹலோ, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமா, சொல்லுங்களேன். என்ன சொல்ல வந்தது? எதுக்கு வந்தவனா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்காக என்ன பண்ணோம்? காலமே எழுந்துக்கணும். அப்படி எந்த தகப்பன் செய்யறானோ உன் பிள்ளை இந்த உலகத்துல மூளைக்கல் மாதிரி இருக்கும். சித்திரம் தீர்த்த மூளைக்கல் மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றார் 145 46 நினைக்கிறேன், உன் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த மூளைக்கல் போல் இருப்பார்கள். சங்கீதம் எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 100. உன் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல் இருப்பார்கள். 144:12. எஸ். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்கள் போல் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கைதட்டு, நல்ல கைதட்டு. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எங்கள் குமாரர்
இளமையில் ஓங்கி வளர்கிற இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை அப்படி போல இருக்கணும் இல்லையா? இப்ப இருக்கிற வாலி பையன் பாருங்க, பரிதாபமான சும்னான் போதும். ஏன்னா அவன் போற சாப்பிடலாம், அந்த முடி துண்டு போயிடுது. உங்க குமாரர் இளமையிலே எப்படி இருக்கணுமா? ஆமா, இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்தை எப்படி சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போல அரண்மனையில சித்திரம் தீர்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஏன் நம்ம குமாரத்திங்க எப்படி இருக்குது? ஐயோ, ஒரு முறை பார்த்தா மறுமுறை பார்க்கறதுக்கு விருப்பமே வர மாட்டேது. ஒரு முறை பார்த்தா மறுமுறை பார்க்கிற, ஏன்னா சித்தம் தீர்த்த மூளைக்கல் மாதிரி இருந்தா ரெண்டாம் முறை பார்க்கலாம். இதான் இல்லையா? அடுப்பக்காரி போல் இருந்தேனே. தாவீது சொல்றாரு, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் புறாசரக மாதிரி இருக்கணுமா? சரி, உங்க பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னா யோபு மாதிரி என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகாலமே எழுந்து உங்க பிள்ளைகளுடைய இலக்கத்துக்கு படி சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அவன் தான் நல்ல ஆசாரியன். என் பிள்ளை எனக்கு அடங்க மாட்டான் பாஸ்டர், என் பிள்ளை சொல்ல பேச்சு கேட்க மாட்டான் பாஸ்டர், என் பொண்ணு இல்லையா ஊர் சுத்துறா பாஸ்டர். ஏன் நீ 8 மணி வரைக்கும் அப்பனும் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இல்லையா உன் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா இருக்காது. காலைல எழுந்து தெய்வத்துக்கு முன்பாக நின்று பலி செலுத்து. உன் பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். உண்மைங்க, உண்மை. பைபிள் ஒரு நாள் பொய் சொல்லாது. இந்த சீரை பெற்ற ஜன்மம் பாக்கியம் உள்ளது. புரியுதா? அப்ப உங்க பிள்ளைகள் இப்படி ஒரு ஆசீர்வாதம், உன் களஞ்சியம் நிரம்பி வழியும். உன் ஆடு மாடுலாம் அப்படி பாருங்க புஷ்டியா இருக்கும். இதுதான் தேவ பிள்ளைக்கார். அப்ப யோபு காலமே எழுந்து தன் பிள்ளையுடைய இலக்கத்தின்படி என்ன பண்றான்? பலி செலுத்துகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதாங்க நல்ல ஊழியம். பாவத்தால் சீர்கட்ட உலகத்திலே பாவிகளை இயேசு தேடி வந்தார். ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். நெகேமியா வந்த இடத்தில் எதிர்ப்பு, பகை, கொலை, மிரட்டல், பழி சொற்கள் ஆகியவற்றை சந்தித்தார். நெகேமியா 2:19. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். கவனிங்க, நெகேமியா எப்படி தன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தார், அதே போல இயேசுவும் அவமானங்கள், பழிச்சொற்கள், எதிர்ப்பு, கொலை, மிரட்டல் ஆகியவற்றை இயேசுவும் சந்தித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம். இயேசுவை கொலை செய்யும்படி அவங்க எல்லாரும் முறுமுறுக்கும் போது இயேசு ஜெபிக்கும்படியாய் 11 அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவுக்கும் பழிச்சொல் வந்தது, இயேசுவுக்கும் எதிர்ப்பு வந்தது, இயேசுவுக்கும் கொலை மிரட்டல் வந்தது. இயேசுவையும் அழிப்பதற்காக திட்டம் போட்டார்கள். ஆனா இயேசுவோ அதெல்லாம் அந்த காதுல வாங்கல, ஜெபிக்க மலை மேல போயிட்டார் அவர். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உலகத்திலே உபத்திரவங்கள் இருக்கிறது தம்பி, தங்கச்சி, உனக்கு போராட்டம் இருக்கு, சோதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு இல்லையா? நீ இயேசுவை போல அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அதெல்லாம் விட்டுட்டு தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை. கவனிங்க, இந்த வசனம் நான் அன்னைக்கு ஒருத்தருக்கு சொன்னார், ரொம்ப நல்லா இருந்து. எபிரேயர்ல 5ஆம் அதிகாரத்துல கவனிங்க, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க. அந்த மரணம் என்ன மரணம் தெரியுமா? பாவத்தால அவருக்கு வர வேண்டிய, இப்ப இந்த ஆதாம் பாவம் செஞ்சு என்ன பண்ணாங்க? நீ இதை செஞ்சா சாகவே சாவன்னு சொன்னார் இல்லையா? அந்த மரணத்தை இயேசுங்க சொல்றார். நீங்கள் பாவம் செய்யும் போது உங்க உள்ளான மனுஷன் செத்து போயிடுவான். புரியுதா? இயேசு
உண்மையான மரணத்தை சொல்லல, தன்மை மரணத்திலிருந்து. என்ன மரணம்? உலகம், மாமிசம், பிசாசு. இது இயேசுவை தொடக்கூடாது. இதனால இயேசு மரணம் அடைய கூடாது. இயேசு சாகதான் வந்தாரு இல்லையா? அதுக்காக அவர் இப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க சொல்றாரு, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. போதும் போதும். ஏன் ஜெபம் பண்ண சொல்றேன் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய, உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணத்தை பிசாசு கொண்டு வருவான். சில பேர் கோயில் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க, அவங்களுடைய ஆவி செத்து போயிருக்கும். அவங்க ஆவியில் ஒரு மரணம் இருக்கும். அவங்க ஆவியில் உற்சாகம் இருக்காது. அவங்க ஆவியில ஒரு வைராக்கி இருக்காது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். சகோதரா, அது உனக்கு வரக்கூடாது. இயேசு அதுக்காக தான் ஜெபம் பண்றார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றார். ஏன்? நீங்க ஒரு ஆவிக்குரிய மரணம் அடையக்கூடாது. புரியுதா? 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 அப்ப இயேசுவும் இந்த உலகத்தில் அவமானங்களை சந்தித்தார், பழி சொற்களை சந்தித்தார், எதிர்ப்புகளை சந்தித்தார், கொலை மிரட்டலை சந்தித்தார். ஆனாலும் இல்லையா, ஸ்தோத்திரம், ஒன்றும் அவரை சேதப்படுத்த முடியல. உங்களுக்கும் அப்படிப்பட்ட வரும்போது நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கணும். சில பேர் தொட்டாசினியமா இருக்கு பாருங்க. தொட்டாசினி பார்த்தீங்களா? தொட்டனி மூடிக்கும். சில வீட்டில் தொட்டாசினிங்க சும்மா சும்மா என்ன தொடாது. இப்போ உன்னை தொடாம வேற யாரும் தொட முடியும்? சோ கவனம், கவனம். உனக்கும் மிரட்டல், உருட்டல், பழிச்சொற்கள், அவமானம், நிந்த ஒரு என்ன பண்ணா? இயேசுவை வெளிப்படுத்தணும். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடுகள், நான் ஒரு பட்ட மரம். ஆமே. என்ன வந்தாலும் நம்புவேன், எனது யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது மீட்பரை அகலமாலம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவ தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தோம், காத்திடுவா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சொற்கேக்கும் சேவி, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் என்றுமே காத்திடுவார், என்றுமே. நம்மள ஏன் நினைக்கலாமா? நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருந்தால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு உங்க வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிப்பதை விட்டுவிட்டு உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ ஜென்ம சுபாவத்தையை வெளிப்படுத்துமானால் ஆண்டவர் இயேசு துக்கப்படுவார். இப்போ ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி இருக்கணும்ப்பா. கை உயர்த்தி கண்ணை மூடி சோம் பண்ணுங்களேன். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே
இந்த வருஷம் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் ஊழியம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை, நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கும் போது அந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த பிதாவாகிய தெய்வம் தன் குமாரன் இயேசுவை எப்படி ஆசீர்வதித்தாரோ உன்னை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி அப்பா. நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது போலப்பா, எங்க வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அநேக சமயம் இயேசுவை பிரதிபலிப்பதை விட்டுவிட்டு உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம்ப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்று முதல் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், ஐயா புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாரையும் ஆண்டவரே ஐயா கர்த்தாவும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையில அதை செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த வருஷம் உம்மை பிரதிபலித்து வாழ்கிற நல்ல வாழ்க்கையா இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். ஆமா, சத்துருகள், ஆமா கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், பணப்பிரச்சனை எல்லாம் மாறட்டும் இயேசுவே. அப்பா, ஒரு ஆசீர்வாதமான மகனாய் மகளாய் கர்த்தருடைய மாற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் பிசாசு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து விலகி போ என்றார். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.